வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. கதறி எழும் ஆசிரியர், நான் இறந்தாலும் என் பிள்ளை குட்டிகளை காப்பாற்றுங்க அப்படின்னு அவர் சொல்கிறது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து நடக்கக்கூடிய அட்டூழியன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கான கோபம் தான் வருது. ஏன்னா ஏற்கனவே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பார்த்துருந்தோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். அதுபோல் மறுபடியும் நீங்கள் 181, அதாவது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 181ல் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவோன்னு சொன்னீங்க. இன்றைக்கி அவர்களுடைய நிலை மிக மிக கவலை அளிக்கக்கூடியதாகுது. நல்லா யோசனை பாருங்கள். 12,500 சம்பளம் வச்சுக்கிட்டு ஒரு ஆசிரியர் இந்த காலத்தில் வாழ முடியுமா? நீங்கள் கேட்கலாம், 12,500 வச்சுட்டு ஒருத்தரே வாழ முடியாது, ஒரு குடும்பம் எப்படி வாழும்? இன்றைக்கி அவங்க கதறி அழுவுறது பார்த்தா இந்த ஆட்சியாளர்களுக்கு மனம் இல்லையா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதை பார்த்தா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பான்னு உறுதியாக நம்ம நம்புகிறோம். ஆனால் முதலமைச்சருக்கு தெரியாமல் இதை கொண்டு போகிற வேலையை அன்பில் மகேஷ் செய்கிறாரோங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது. அன்பில் மகேஷ் அவர்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, இல்லை விரைவில் நல்ல செய்தி வரும்னு. நமக்கு ஒன்றும் புரியல, என்ன விரைவில் நல்ல செய்தி வரும்? 4.5 வருஷம் ஆட்சிக்கு ஆச்சு, எப்போ நல்ல செய்தி வரும்? விரைவில்னா எப்போ? நீங்கள் மட்டும் சொகுசாக காரில் போயிட்டு ஏராளமான பணத்தை கையில் வச்சுருக்கீங்க. மக்களுக்கு கோபம் கொஞ்சமாக நஞ்சமா? சார், நீங்கள் சொன்னது தான் சார் செய்யணும். கொஞ்சம் யோசனை பாருங்கள், நியாயமாக பேசுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? அதுக்கு தானே ஓட்டு போட்டாங்க சார். ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? இதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கி பகுதி நேர ஆசிரியர்களுடைய விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா, அதிலும் மாற்றுத்திறனாளிகளுடைய ஆசிரியர்கள் அவங்களாம் எவ்வளோ தூரம் மேலே ஏறி நடந்து வரோம், குண்டு கட்ட அவங்கள தூக்கி போடுறாங்க. இப்போ போராட்டம் 1 நாள் 2 நாள் 3 நாள்னால் பரவாயில்ல சார், 8 நாளாக இருக்குது. நேற்று அவர்கள் சீமான் அவர்கள் பார்க்க போகிறார், அவரையும் நீங்கள் உள்ள நுழைய விட மாட்டீங்க. அப்போ என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க? ஒன்றுமே புரியலையே. அப்போ இதை ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ஒருத்தர் புகார் சொல்கிறாரு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி ஏடிஜிபி ஒருத்தர் புகார் சொல்கிறாரு, ஒரு பக்கம் பார்த்தா கோர்ட்டு உங்கள் ஆட்சி எவ்வளோ விமர்சிக்குது. இதை எதை பற்றியுமே கவலைப்படாமல் அடுத்தும் நாங்கள் தான் ஆட்சி 200 220 230 நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே, இது யாரை ஏமாற்ற நமக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படிங்கும்போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது என்னென்னா, இதே போல் உங்களுக்கு தெரியும், ஆசிரியர்கள் போராட்டம் நடந்து அவங்க குழந்தை குட்டியோடலாம் போராட்டம் நடத்துனாங்க. கடைசியாக அவங்க சிந்தாகிரிப்பேட்டையில் ஆசிரியர்கள்லாம் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அந்த சின்ன பசங்களாம் வெளியில் கதறி அழுகிற காட்சி, இதை ஜெயா டிவியும் ஜெயா நியூஸ் ஜேவும் எடுத்து படம் பிடிச்சி காட்டுறாங்க. அவங்க படம் பிடிச்சி காட்டினோன்னா மற்ற சேனலால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன தான் அவங்க பெண் நிறுவனத்துக்கு அடிமையாக இருந்தாலும் பல செய்தி சேனல்கள் உண்மை அப்படி தான். இன்றைக்கி 8 மணி 7 மணிக்கு இன்றைக்கி என்ன விவாதம் பண்ணலாங்கிறத முடிவு பண்ணுறதே இன்றைக்கி மாப்பிள்ளை சார் தான். இப்படிதானே வருது தகவல். எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்ட்டு இன்றைக்கி முடிவு பண்ணுற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது என்று ரொம்ப ஆட்டம் போடுறீங்க. அதிகாரம் என்பது ஒரே ஆள் கையில் எப்பயுமே இருக்காது. நிரந்தரமானவர்கள்னு யாருமே இல்லை. இதைவர்களுக்கு புரியவும் இல்லை. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க, காங்கிரஸ் செல்வாக்காக இருந்தது. இன்றைக்கி காங்கிரஸ் எங்கே இருக்குது சார்? இன்றைக்கி மோடி இருக்கார். மோடி வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே ஓட்டிட்டு வரான். கொஞ்சம் யோசனை பாருங்கள். மாறும்ல, அதான இயற்கை. இந்த இயற்கை தத்துவத்துக்கு எதிராக நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இனிமேல் திராவிட மாடல் தான். சூரியன் நிரந்தரமானது, திமுக நிரந்தரமானது. என்னங்க அபத்தமான வாழ்த்தை? நிரந்தரம்னு ஒன்று இருக்கா? விஞ்ஞானிகளை கேட்டால் சூரியனே நிரந்தரம் இல்லை. பகுத்தறிவு பேசக்கூடிய ஸ்டாலின் வாயிலேருந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரலாமா? நிரந்தரம் என்ன நிரந்தரம்? யாருமே நிரந்தரம் இல்லை. நிரந்தரமே இல்லாத வாழ்க்கையில் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது? கண்ணிமைக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கலாம். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதல்வர் பேசுகிறாரு, நிரந்தரம்ங்கிறாரு. இதே மாதிரி தான் மோடி 400 கேஸ் ஆப்கே பார் 400 அப்படின்னாரு. நீங்களும் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் என்ன மாதிரி நிலைமைக்கு ஆனார்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன நிலைமைக்கு ஆக போகிறீங்கன்னு 2026 தான் காலம் முடிவு செய்யும். நம்ம என்ன கேட்குறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படின்னு இப்போ அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது, வாரத்தில் 3 நாள் வேலை, மே மாதம் லீவ் கொடுக்குறீங்களா? அப்போல்லாம் அவங்களுக்கு வேலையே இல்லை. அவங்களுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? ஏன்னா முதலமைச்சர் கேட்டால் படிப்பு தான் சொத்து, படிங்கிறீங்க. நாங்கள்லாம் நல்லா தான் படித்து மேலே வரோம். அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் அப்படி இப்படி நீங்கள் ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க. தகுதி தேர்வுன்னு தகுதியை வளர்த்தி மேலே கொண்டு வந்தால் படிப்புக்கேற்ற வேலை இல்லை. சரி, கடன் வாங்கி படிக்கலான்னா கல்வி கடன் ரத்துன்னீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தீங்க. வந்தவொடனே கல்வி கடன் ரத்தே பண்ணலை. இத்தனை பேருக்கு வேலை கொடுப்போன்னு ஸ்டாலின் ஐயா சொன்னீங்க. இத்தனை பேருக்கு நீங்கள் வேலையும் கொடுக்கல. வேலையும் இல்லை, கல்வி கடனும் கட்ட முடியலன்னா சுமோட்டோ பாயா ஒவ்வொரு ஏரியாலையும் உணவு டெலிவரி பாயாக இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வேண்டியப்பட்ட தம்பிகள் மட்டும் கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்க. மக்களுடைய வேதனையை ஏதாவது புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த தம்பிகள்லாம் என்ன படித்தான்? கோபம் வருதுங்க இதெல்லாம் பேசும்போது. பகுதி நேர ஆசிரியர்களுடைய கோபம் நியாயமான கோபம். நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் உங்களால் சொன்னால் செய்யணும். நீங்கள் என்ன சொன்னீங்க? பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்தவே முடியாத திட்டத்தை எப்படி நீங்கள் சொன்னீங்க? பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்த முடியுமா? ஏன் எடப்பாடிக்கு அந்த வாக்குறுதி கொடுக்க தெரியாதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள்.
நீங்கள் இப்போ 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தாருன்னு கோவப்பட்டீங்க, கோர்ட்டில் அடி வாங்கணும். இப்போ இது யாரை ஏமாத்த? இப்போ அவர் ஏமாத்துறாருன்னா நீங்கள் யார்? கேள்வி வருமா வராதா? இப்போ திடீர்னு அன்பில் மகேஷ் நான் என்ன இது வருதுன்னா, ஏங்க 8 நாள் அவங்க வந்து உட்காந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து 7 நாள் போராட்டம் பண்ணுறது சாதாரண விஷயமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளே வெளியூர் போனால் பார்த்தா எந்த லாட்ஜ் நல்லாயிருக்கும், ஏசி இருக்கா, இதெல்லாம் யோசிப்போம் இல்லையா? 12,500 சம்பளம் வாங்கக்கூடிய ஒருவர் எந்த நிலைமையில் இருப்பார்? இன்றைக்கி வந்து இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 150 கலைக்கல்லூரிகளில் 90 கலைக்கல்லூரிகளில் முதல்வரே இல்லை. பகுதி நேர ஆசிரியர்களே வச்சு ஓட்டுறீங்க. 70% பகுதி நேர ஆசிரியர்கள். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு 12,000 சம்பளம் கொடுத்தா போதும். நீங்கள் பர்மனெண்ட் ஆகிங்கன்னா 1.25 லட்ச சம்பளம். அப்போ வந்து நீங்கள் வந்து படித்தா உயரணுங்கிறீங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, சாதாரண கவுன்சிலர் படிச்சே இருக்க மாட்டார். அவர் பட்டா ஸ்கார்பியோ காரில் வருவார். கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் படிப்பு தான் சொத்துங்கிறீங்க. படிக்காமல் இருப்பவர்கள் தான் நீங்கள் பெரிய இடத்துலையே இருக்கீங்க. இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட உங்ககிட்ட தான் கேட்டு பண்ணக்கூடிய நிலைமை. சரி ரைட்டு, மக்களாட்சி தத்துவத்தில் வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணோம்னா அதுக்கு வந்து படிப்பு ஒரு தடை இல்லைன்னு வச்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம் என்ன? இன்றைக்கி அப்போ அவங்களுடைய கோபம், இந்த சமூகத்தின் மீதான கோபம் யார் மேலே திரும்ப? இளைய தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி ஸ்டாலின் அரசு வந்தவுடனே நல்லா யோசனை பாருங்கள். ஸ்டாலின் அரசு வந்தவுடனே ஒரு சாதாரண ஒரு இளைஞர் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பேப்பரை திறப்பினா போதும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் பற்றி, பெருந்தலைவர் காமராஜர் ஏசி வாங்கினாரா இல்லையா, அது ஒரு பெரிய இஷ்யூ. இந்த பக்கம் என்ன, ஓரணியில் தமிழகம் சிஎம் சொல்கிறார். இந்த பக்கம் உங்களுடன் ஸ்டாலின் சொல்கிறாரு. அப்போ மக்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன திட்டங்களை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லாமல் பிஜேபிக்கு எதிராக ஓரணியில் தமிழகம் வாங்க, எல்லாரும் வாங்கன்னா எங்கே போய் யார்கிட்ட போய் சட்டம் போட போகிறோன்னு ஒன்றும் தெரியல. நீங்கள் மட்டும் மோடிக்கிட்ட போய் மேலே நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போயிட்டு தனியாக அப்பாயிண்ட் ஆகி சமாதானம் ஆகிட்டு வந்துடுவீங்க. அப்போ நாங்களாம் என்ன இழிச்ச வாங்கிங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்க. எப்போ பார்த்தாலும் மோடி வராரு எவ்வளோ நாள் தான் பயம் காட்டிகிட்டு இருப்பீங்க? மோடி எங்கே கொள்ளடிக்கிறாருன்னா நீங்கள் இங்கே அடிக்கிறீங்க. அதானே மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் 181 வாக்குறுதி நீங்கள் கொடுத்தது உண்மையா இல்லையா? சரி, இதை விட தாண்டி இந்த அரசு எவ்வளவு திணறுதுங்கிறதுக்கு இது சிஎம்கிட்ட இந்த விஷயம் போயிருந்தா ஒரு முடிவு ஏற்றுக்காதா? சிஎம்கே இந்த பார்வை போல. இப்போ 7 நாள் ஆன உடனே சொல்லி ஆகணும்ல. இப்போ என்னன்னா இல்லை நல்ல செய்தி வரும். சரி, நல்ல செய்தி வரும்ல. ஏங்க இந்த முதல் நாளையே சொல்லியிருந்தா இன்பமாக அவங்க ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. 7 நாள் அவங்கள படாத பாடுபடுத்தி நீங்கள் இப்போ அவங்களுக்கு என்ன வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்க. பகுதி நேர அரசியல் நிரந்தரம் ஆக்க மாட்டீங்க. ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை நடந்தபோது 2,000 ஊதிய உயர்வு கொடுத்தீங்க. 2,000 போதுமா? மறுபடியும் அப்போ என்ன சொன்னீங்க? நாங்கள் பரிசீலனை பண்ணுறோங்கிறீங்க. எத்தனை நாள் பரிசீலனை பண்ணுவீங்க? இதே மாதிரி தான் வந்து அரசு ஊழியர்கள் போராட்டம் ஜாக்டோஜியார் நடத்தும் போது யாராவது போராடினீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவோம் சொன்னீங்களா இல்லையா? கோர்ட்டுக்கு போய் ஸ்டே உங்களால் வச்சு ஒருத்தர் ஸ்டே வாங்க வச்சிங்களா இல்லையா? நீங்கள் தான் சொல்கிறீங்க போராட்டத்திலே வளர்ந்த கட்சி திமுகங்கிறீங்க. ஆனால் அடுத்தவங்க போராடக்கூடாது. என்னங்க நியாயம் அது? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த குரூப் 4 வந்து இந்த பரீட்சையில் வந்து கணக்கு வினாத்தாள் இருக்குல்ல, இவ்வளோ இது தமிழ் வினாத்தாள் இவ்வளோ கஷ்டமாக கேட்குறாங்களே. கிட்டத்தட்ட 11 லட்சம் மாணவர்கள் என்னென்னு யோசிப்பாங்க. யார் மேலே அந்த கோபம் திரும்புங்கிறீங்க? அந்த பேப்பரை திருத்துறவங்க மேலேயா, பேப்பரில் அந்த கொஸ்டின் பேப்பரை வடிவமைச்சவங்க மேலேயா, இல்லை திராவிட மாடல் அரசு மேலேயா? கொஞ்சம் யோசனை பாருங்க. எல்லாத்துக்கும் நான் தான் பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு ஜெயிச்சதுக்கு நாங்கள் தான் காரணம். ஞானசேகரனுக்கு சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு நாங்கள் தான் காரணம். ஒன்றுமே புரியலையே. இப்போ 8 நாளாக ஒரு குற்றவாளியை தேடிட்டு இருக்கீங்களே, ஒரு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணவங்களை 8 நாளாக தேடிட்டு இருப்பீங்க. நீங்கள் தான் டிஜிட்டல் மாடல் அரசாச்சு, திராவிட மாடல் அரசாச்சு, பெண்களுக்கு ஒன்றா பொங்கி எழுவீங்களே, எங்கே அந்த கோபம் போச்சு? மறுபடியும் சொல்கிறோம், முதல்வருக்கு தெரியாமல் பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. முதல்வர் இப்போ அன்பில் மகேஷ் இது மட்டும் இல்லை, நம்ம அவரை பற்றி கல்வியில் வந்து அந்த வடிவம் இப்போ எதுக்கு அது நம்ம சொல்கிறோம்? கட்டடம் இல்லாமல் நிறையா பள்ளிகள் வந்து கட்டடம் இல்லை, தலைமை ஆசிரியர் இல்லை, ஆசிரியர்களுக்கு அவ்வளோ குறை இருக்கிறது. இதை எதை பற்றியும் கேட்காம பாவடிவில் மாத்திரன்னு ஏதோ சினிமா பார்த்துட்டு மாற்றிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னே ஒன்றும் புரியல. எங்கே போய் கொண்டு இருக்குது தமிழகம்னு சொல்கிறேன். இன்றைக்கி கூட ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க, தூங்கும் சுகாதாரத்துறை அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி கூட ஒன்று பேசுவோம். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி அந்த ஒவ்வொருவரும் பேசக்கூடியது, அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பேசக்கூடியது, அவங்களுக்கு வந்து யாரும் பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன சிக்கல்னா, நிறைய பேர் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்க. ஏன்? சரி, ஸ்டாலின் தான் நிரந்தரமாக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் வந்தால் செய்வார்ல, சொன்னதை செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் சொன்னாரா இல்லையா? அதை நம்பி இன்றைக்கி பொண்ணு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி குடும்பத்திலேயே பிரச்சனை. 12,000 சம்பளிச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்துறது? இப்போ இந்த குடும்பம் பிரிஞ்சதுக்கு யார் காரணம்? ஸ்டாலின் தான் காரணம். அவர் தான் வாக்குறுதி கொடுத்தாரு.
மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடல் அரசு மக்களிடம் அம்பலப்பட்டு நிற்கிறது. இதற்கு கமெண்ட் போடணும், இல்லை வந்து நீங்கள் பகுதி நேர ஆசிரியர்களை பற்றி நம்ம சொல்கிற தகவல்னா இதுக்கும் வந்து திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெகுஜன மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நமக்கு வந்து நம்மளை பற்றி விமர்சித்து கமெண்ட் போடுறாங்கல்ல, வெகுஜன மக்கள் அமைதியாக இருக்காங்க. அவங்களாம் கமெண்ட்லாம் போட மாட்டாங்க. ஆனால் இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. 200 ரூபா உடன்பரப்புகள் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக வந்து இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் ஒரு நல்ல முடிவை சொல்லுவார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.